Welcome back to the next class. Now we are going to learn about the Treaty of Versailles. Okay, Treaty of Versailles. The treaty was signed at the end of the First World War. Okay, so First World War எண்டானதுக்கப்புறம் அலைஸ் கண்ட்ரிஸ்க்கும் சென்டர் பவர் கண்ட்ரிஸ்க்கு இடையில் வந்த ட்ரீட்டி தான் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஓகே, the Armistice and Treaty of Versailles. So Armistice na peace establishing agreement. Okay, so war இனிமேல் வேணாம், மேல் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட். ஓகே, அதுதான் என்னது ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஓகே, பீஸ் எஸ்டாப்ளிஷிங் அக்ரிமெண்ட். ஓகே, ஜெர்மனி ultimately surrendered in November 1918. The armistice took effect from 11th November 1918. Germany was forced to accept harsh terms by the political situation at home with the abdication of the Kaiser William II. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஜெர்மனியோட மினிஸ்டர் இருந்தவங்க கைசர் வில்லியம் டூ. ஸோ அவரோட பேராசைன்றதுனால தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து உருவாகிறதுக்கான பேசிக் ரீசனே அதுதான். ஓகேயா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து அந்த ஜெர்மன் தோற்று போனதுனால அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த பதவியிலேருந்து விலகிட்டார். ஓகே, பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் பாரிஸ். ஓகே, இந்த பீஸ்ஃபுல் கான்ஃபரன்ஸ் எங்கே கண்டக்ட் பண்ணாங்க, பாரிஸில். த பீஸ் கான்ஃபரன்ஸ் ஓப்பன்ட் இன் பாரிஸ் இன் ஜனவரி 1919, 2 months after the signing of the armistice. ஸோ 2 months கழிச்சு, வார் முடிஞ்சு 2 months கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஆர்மிஸ்டைஸில் சைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா, உட்ரோ வில்சன், த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூஎஸ்ஏ, லியாட் ஜார்ஜ், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, அண்ட் கிளமென்சோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 அலைஸ் நேஷன்ஸோட ஹெட்டு தான் என்ன பண்ணாங்க, பீஸ் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணிவிட்டு ஜெர்மனிகிட்ட வந்து என்ன பண்ணாங்க, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸை சைன் வாங்குறாங்க. ஓகே, ஸோ யாருன்னா உட்ரோ வில்சன், லியாட் ஜார்ஜ் அண்ட் கிளமென்சோ. ஓகே, faced with a threat of renewed war, the German government was forced to agree to the terms. On 28 June 1919, the peace treaty was signed in Hall of Mirrors at Versailles. The Hall of Mirrors கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹால் ஆஃப் மிரர்ஸ். ஸோ வெர்சைல்ஸில் உள்ள ஹால் ஆஃப் மிரரில் வச்சு தான் சைன் வாங்கினாங்க. ஓகே, யார்கிட்ட, ஜெர்மன் கிட்ட. ஓகே, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி. ஸோ இந்த ட்ரீட்டியில் என்னென்ன கான்செப்ட்லாம் இன்க்ளூட் ஆனது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், Germany was found guilty of starting the war and therefore was to pay reparations for losses suffered. All central powers were directed to pay war indemnity. ஸோ indemnityனா காம்பன்சேஷன். ஸோ ஏன்னா ஜெர்மனி தானே வந்து வார் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஜெர்மனியும் அதோட ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், அதாவது சென்ட்ரல் பவர்ஸில் உள்ள நேஷன்ஸ், டர்க்கி, ஆஸ்திரியா அண்ட் ஹங்கேரி, ஜெர்மனி. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே வார் ஸ்டார்ட் பண்ண காரணத்துக்காக என்ன பண்ணோம், காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த ஜெர்மன் ஆர்மி வாஸ் டு பி லிமிட்டட் டு 1 lakh man. A small navy was allowed. ஓகே, ஸோ ஜெர்மனோட ஆர்மி பவரை வந்து என்ன செய்யணுன்றாங்க, குறைக்கணும். ஸோ அவங்களுடைய ஆர்மி ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யணும், 1 lakh சோல்ஜர்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The union of Austria and Germany was forbidden. அது ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனி அது ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட உள்ள ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் இப்போ என்ன செய்யணும், they are prohibited. Okay, all German colonies became mandated territories under the League of Nations. ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸோட கண்ட்ரோலில் ஜெர்மனுடைய காலனிஸ் எல்லாம் ஒரு மேண்டேட்டட் டெரிட்டரிஸ்னால் அது சேஃப்டியான ஒரு டெரிட்டரியாக மாறிடுச்சு. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரிவோக் த ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டோஸ்க் அண்ட் புச்சாரெஸ்ட். ஓகே, புச்சாரெஸ்ட். ஸோ இந்த ஜெர்மனி ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாகவும் புல்கேரியாவுக்கு அகைன்ஸ்டாகவும் ட்ரீட்டி எழுதி சைன் வாங்கினாங்களே, அந்த ட்ரீட்டியை திரும்ப அவங்ககிட்டே கொடுத்துட்டு அந்த பிளேஸ் அவங்ககிட்டே சரண்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அல்சேஸ் லொரைன் வாஸ் ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ். ஸோ ஜெர்மனியோட கண்ட்ரோல் இருந்த அல்சேஸ் லொரைன்ற பிளேஸ் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்? ஃப்ரான்ஸ் கிட்ட. த ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஃபின்லாண்ட், எஸ்டோனியா, லாட்வியா, லித்தோனியா வேர் டு பி இண்டிபெண்ட். ஸோ ரஷ்யா டெரிட்டரிஸில் உள்ள இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சுதந்திரம் வழங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்தன் சியூசிங், ஓகே, நார்தன் ஸ்லெஸ்விக் Northern Schleswig was given to Denmark and some small districts to Belgium. So for the treaty மூலமாக டென்மார்க் கிட்ட அதோடைய டெரிட்டரியான நார்தன் ஸ்லெஸ்விக் அந்த பிளேஸையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பெல்ஜியம் கிட்ட ஒரு ஸ்மால் பார்ட்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. போலந்த் வாஸ் ரீக்ரியேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அஃபெக்ட் ஆன போலந்த் பிளேஸ் வந்து திரும்பவும் உருவாக்கப்பட்டுருச்சு. The Rhineland was to be occupied by the Allies. The area on the east bank of the Rhine was to be demilitarized. Okay, so on the Rhineland, so அந்த ரின்லேண்ட் வந்து யாரோட கண்ட்ரிபியூஷனா? அலைட்ஸ் கண்ட்ரியில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டிமிலிட்டரைஸ் வந்து பாதுகாப்பான நாடாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து என்ன மிலிட்ரி ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் ப்ரொவிஷன். ஸோ ட்ரீட்டியில் ஜெர்மனி அக்செப்ட் பண்ணிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதாவது உட்ரோ வில்சன், ஃப்ரான்ஸோட ப்ரைம் மினிஸ்டர், நெக்ஸ்ட்டு இந்த கிளெமென்ஸோ, லியா ஜார்ஜ், இவங்க 3 பேரும் ஜெர்மனிக்கிட்ட எழுதி வாங்கின ட்ரீட்டியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம். ஓகே, next one, separate territories were drawn up and signed by the allies with Hungary, Bulgaria and Turkey. ஸோ அலைஸ் கண்ட்ரிஸ் ஒவ்வொரு கண்ட்ரிஸுமே இந்த சென்ட்ரல் பவர்ஸில் உள்ள ஒவ்வொரு கண்ட்ரி தனித்தனியாக என்ன பண்ணிட்டாங்க? அக்ரிமெண்ட் க்ரியேட் பண்ணி சைன் வாங்கிட்டாங்க. The treaty with Turkey, though accepted by the sultans, failed because the resistance of Mustafa Kemal Pasha and his followers. ஸோ அவங்க வந்து ட்ரீட்டி ஆஃப் டர்க்கிக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த வார்க்கான காரணங்களை அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட கண்ட்ரியை திரும்பவும் யுனைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மெயின் வந்து யார் அப்படின்னா முஸ்தஃபா கமல் பாஷா அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரால் அஃபெக்ட் ஆன டர்க்கி பிளேஸை திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி. நெக்ஸ்ட் ஒன், ஃபால் அவுட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ ஃபால் அவுட்னா எஃபெக்ட், என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். The First World War left a deep impact on European society and polity, through conscriptions and through air raids. The war had involved and affected far more of the population than in the past. Okay, so the World War time la European society and political society சரி அவங்களுடைய பொலிட்டிக்கல் lot of the changes happened. ஓகே, ஸோ இதில் பார்த்தோன்னா லாட் ஆஃப் த வார், ஏர் சைட் வார்ஸு, மரைன் வார்ஸுமே அதிகமான வார் அதிகமானதுனால அவங்களுக்கு வெல்த் லாஸஸும் அதிகமாச்சு. அதே மாதிரி ஹியூமன்ஸும் அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. 8 million had died in 4 years. ஸோ 4 yearsல 8 million பீப்புள்ஸ் இறந்துருக்காங்க. while more than twice as many were wounded and many crippled for life. ஸோ crippledனா டிசேபிள்டாக இருக்குது. ஸோ கை கால் இழந்தோ ஊனமாகியோ இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? ரொம்ப அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இருந்தாங்க. மில்லியன்ஸ் மோர் ஹேட் ஸ்கூம்டு அப்படின்னா டைடு. ஓகே, டைட் டு தி வேர்ல்டு வைட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் 1918. ஸோ 1918 இன்றைக்கி இருக்கிற மாதிரி இப்போ நம்ம கொரோனான்ற ஒரு சுச்சுவேஷன் நம்ம எல்லாத்தையும் ஆட்டி படிக்கிறது இல்லையா? அதே மாதிரி 1980 த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்லேயும் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதனால வேறு அதிகமான பர்சன்ஸ் என்ன பண்ணாங்க? இறந்து போனாங்க. The outcome in all countries was imbalance between the sexes, a shortage of men. ஸோ சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்ததுனால ஸோ மென்னோட பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. Soldiers came to be placed above civilizations. ஓகே, சோல்ஜர்ஸ் அது சிவிலியன்ஸ்னால் நார்மல் பீப்புள்ஸ். ஸோ ஜென்ரல் பீப்புள்ஸோட சோல்ஜர்ஸ்க்கு அதிகமான ஒரு ப்ரைடு, ஒரு மதிப்பு இருந்தது. The war and its aftermath turned out to be a string period of history. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியிலேயே
ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். த மோஸ்ட் ஷ்ரிங்கிங் ஆஃப் ஆல் வாஸ் த ரைஸ் and consolidation of the Soviet Union, the USSR, the Union Socialist and Soviet Republics, it was called. America entered the war as a debtor country, but it emerged as the money lender to the world in the aftermath of the world war. Okay, so அமெரிக்கா வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் என்ட்ராகும்போது டெப்டார் கண்ட்ரி, ஒரு கடன்பட்ட நாடாக இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் மணி லெண்டர், மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுக்குற நாடாக மாறிடுச்சு. Another outstanding event of this period was the awakening of the colonies and the inspired attempts to gain freedom. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்ததுக்கப்புறம் காலனி கண்ட்ரிஸ்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. Mustafa Kemal Pasha played a remarkable role for Turkey's rebirth as the nation. Kemal Pasha modernized Turkey and changed it out of all recognition. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ரொம்ப சஃபரான பிளேஸ்ன்னு பார்த்தா டர்க்கி. ஸோ அந்த ஃபாலான அந்த நேஷனை திரும்பவும் டெவலப் பண்ணது யார் அப்படின்னா முஸ்தஃபா கமல் பாஷா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இம்பேக்ட் ஆன் இந்தியா. ஸோ இந்தியா என்னென்ன இம்பேக்ட்லாம் வந்ததுன்னா, the First World War had a significant impact on India. The British recruited a vast contingent of Indians to serve in Europe, Africa and West Asia. ஸோ யூரோப் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவில் உள்ள நிறைய பீப்புள்ஸ் வந்து அவங்களுடைய பிரிட்டிஷ், ஆஃப்ரிக்கா அண்ட் வெஸ்ட் ஏஷியாவில் உள்ள நிறைய பீப்புள்ஸை இந்தியன்ஸை வாரில் இன்வால்வ் பண்ணாங்க. ஆஃப்டர் த வார் த சோல்ஜர்ஸ் கேம் பேக் வித் எ நியூ ஐடியாஸ் விச் ஹேட் அன் இம்பேக்ட் ஆன் த இந்தியன் சொசைட்டி. ஸோ சோல்ஜர்ஸ் எல்லாம் வார் முடிஞ்சு வரும்போது நம்மளோட சொசைட்டியை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நியூ ஐடியாவோட வந்தாங்க. இந்தியா கான்ட்ரிபியூட்டட் பவுண்ட், சிம்பிள் வந்து என்னதுன்னா பவுண்ட். ஓகே, பவுண்ட் 230 million in cash and over pound 125 pound million in loans towards war expenses. ஸோ இந்தியா வாருக்காக பிரிட்டிஷ்க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, பவுண்ட் 230 million கேஷும் பவுண்ட் 125 million லோன்ஸும் என்ன பண்ணாங்க, வார் எக்ஸ்பென்ஸ்க்காக பிரிட்டிஷ்க்கு கொடுத்துருக்காங்க. இது தவிர இந்தியா ஆல்சோ சென்ட் வார் மெட்டீரியல்ஸ் டு த வேல்யூ ஆஃப் பவுண்ட் 250 million. ஸோ அதை தவிர இவ்வளோ அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வார்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் காஸ்ட் எனார்மஸ் எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ். ஸோ அதனால் நம்மளோட இந்தியன் எக்கானமியில் அதிகமான ஒரு ப்ராப்ளம்ஸ் ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேர் வேர் கிரைன் riots as a poor people looted shop. ஸோ கிரைன் அதாவது அக்ரிகல்ச்சர் பீப்புள்ஸ் இருக்காங்களே அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அதிகமான டிஸ்ட்ரெஸ் வந்ததுனால, அதிக பாதிப்பு வந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லூட்டட்னா எனக்கு திருட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டோலன் த ஷாப்பில் உள்ள பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வார் இந்தியா டூ சஃபர்டு அண்டர் த வேர்ல்டு வைட் எபிடமிக் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இந்தியாவும் இன்ஃப்ளூயன்ஸான்ற ஒரு வேர்ல்டு வைட் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிடுச்சு. The war conditions led to the rise of home rule movement in India. The Congress was reunited during the war. ஸோ இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட், அதாவது நம்மளுடைய நாள் நம்மளே ரூல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வளர ஆரம்பிச்சிச்சு. India and Indians had taken an active part in the war, believing that Britain would reward Indians' loyalty, but only disappointment was in store. Thus, the war had multiple effects on Indian society, economy and polity. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எவ்வளோ தூரம் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் அஃபெக்ட் ஆகிடுச்சோ அதே அளவுக்கு நம்மளோட இந்தியன் நேஷனையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.